இந்த சாமியார்கிட்ட போனோம்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்துகிறாரு. அவர் சித்த வைத்தியர் மாதிரியும் பார்த்தா தெரிகிறாரு. உடம்பெல்லாம் காவி உடுத்தி பட்டையாக விபூதி அணிந்து ருத்ராட்சம் அணிந்து சிவகடாட்சமாக அந்த சாமியார் இருக்கிறாரு. சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை தான் போய் பார்க்குறாங்க. அதில் தொழுநோய் இருக்கிறதுலே ஒரு பெரிய நோய். அந்த தொழுநோயை கூட அந்த சாமியார் குணப்படுத்துகிறாரு. இப்படி ஊருக்கு ஊர் வீட்டுக்கு வீடு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாரும் திரண்டு ஒவ்வொரு நாளும் போய் அந்த சாமியாரை பார்க்குறாங்க. அவங்கவுங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்துக்கிறாங்க. நோய் நொடிகள் அவர் தொட்டு அவர் மருந்து கொடுத்தாலே உடனே அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, கர்ம நோயாக இருந்தாலும் சர்ம நோயாக இருந்தாலும் எல்லாமே உடனே குணமாகுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த சுவாமியார் தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஊர் மக்கள். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமி அப்படின்னு தான் அந்த மகானுடைய பேருங்க. இந்த மகான் எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நவம்பர் 3ஆம் தேதி 1830ஆம் ஆண்டில் கேரளாவில் அண்ணாடிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே இந்த மகான் பிறந்திருக்காங்க. அப்படியே பள்ளி படிப்பு அதுன்னு காலம் ஓடி இருக்குது. ஆனால் எதுலேயும் நாட்டம் இல்லை. எப்போ பார்த்தாலும் தியானத்திலே உட்காந்துருந்துருக்காரு. 14 வயசு ஆனோடனே வீட்டை விட்டு வெளில கிளம்பிட்டார். எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எதுவும் தெரியாது. மாற்று உடை எடுத்துக்கிட்டாங்களா அதுவும் கிடையாது. ஒரு எமர்ஜென்சின்னா செலவுக்கு காசு எதுவுமே கிடையாது. எல்லாமே எடுத்துக்காமல் அப்படியே வீட்டை விட்டு வெறுங்கையோடு கிளம்புறாரு. 14 வயசில் கிளம்புனார். நடந்துக்கிட்டே இருக்கிறார். நார்த் இந்தியா வட இந்தியா ஃபுல்லாக சுற்றுறார். அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் அது இதெல்லாம் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கார். நடுநடுவில் சில சன்னியாசிகள் சாதுக்கள் ரிஷிகள் இவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாரு. அப்படியே அங்கங்கே சுற்றிட்டு நேராக புதுக்கோட்டைக்கு வரார். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டைக்கு சேர்றார். அங்கே தான் அப்படியே பார்க்குறாரு. அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தா மலை அப்படின்னு ஒரு மலை. அந்த மலையில் நெடுங்காலம் தவம் செய்கிறார். அதான் 12-13 ஆண்டுகள் அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லை. காற்றை சுவாசித்து கொண்டு நெடுங்காலம் தவம் செய்கிறார். அந்த தவம் செய்த பலனாகத்தான் இவருக்கு எல்லா காரிய சித்தியும் உண்டாகுது. அதாவது சித்த வைத்தியம் மட்டும் இல்லாமல் இவர் கைப்பட்டாலே நோய் குணமாகுதுன்னா அப்போ அந்தளவுக்கு சக்தி பிரம்பாக சக்தி பிழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வரவங்களுக்கெல்லாம் தீர்க்கிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த நார்த்தாமலையில் தான் நெடுங்காலம் இந்த மகான் சுவாமி அமிர்தானந்த சுவாமி அங்கே தான் உட்காந்து நெடுந்தவம் புரிஞ்சுட்டுருக்கார். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அங்கிருந்து வெளியே பொம்மாடி மலை அப்படின்னு ஒரு மலை. அங்கே 1900 வருஷத்தில் உட்கார்ந்துடுறார். அங்கேயே இறுதி வரைக்கும் உட்கார்றார். இந்த சுவாமிகள் 150 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேர் அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறையாக இருந்திருக்காரு அப்படின்னே சொல்கிறாங்க. அது வழி வழியாக வர்றவங்கெல்லாம் அந்த செய்திகளெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் பல ஆண்டுகள் இருந்திருக்காங்க. பொதுவாக இந்த மகான் பெருசாக ஒன்றும் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. வெறுமனே அந்த பால் வரைக்கும் தான். அதுவும் எப்போவாவது பசிச்சா காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் துளி அது மாதிரி தான் சாப்பிட்டு இருந்திருக்கார். அதே மாதிரி குடிசையில் 12 ஆண்டுகள் அன்னாகாரமின்றி அமர்ந்த இடத்தை விட்டு எழாமல் கடுந்தவம் செய்து வாயிருக்காங்க. அதனால தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது, ஒளிப்பிழம்பாக இருக்குது. இந்த சமாதிக்கு போனோம்னா பிரச்சனை தீருது, மன நிம்மதி வருது. மென்டலி டிப்ரெஷனாக இருக்கிறவங்க இந்த சமாதிக்கு போகலாம். என்ன வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போய் வந்தீங்கனாலே கர்ம வினைகள் எல்லாமே விலகுங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மகான் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில்
15வது கிலோமீட்டரில் பொம்மாடி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. வடக்கே சென்றால் அது இருக்குது. அந்த பொம்மாடி மலையிலேருந்து வடக்கே சென்றால் திறந்த வெளியில் சமாதி இருக்குது. சமாதி மீது சீமை ஓடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வேயப்பட்டிருக்குது. அதே மாதிரி சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போங்க, நினச்சதை வேண்டிங்க, ஆரோக்கியம் அழகெல்லாம் கூடும், வம்ச விருத்தி உண்டாகும், பிள்ளைகளும் பெரிய பதவிக்கு பொறுப்புக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமிகளை வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரம் ஆகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகர்ஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.